காசு 20 ரியால் கொடுத்தாங்க. சரி அப்படின்ட்டு வாங்கிட்டு ஹோட்டலுக்கு தான் போகிறதுக்கு சாப்பாடு சாப்பிட முடியல. காவாசி சாப்பிட்டேன், கோழி சாப்பிட்டாச்சு. இவ்வளோ இருக்கு. உள்ளே தான் இங்கே வந்து உட்காந்துருந்தேன். ரிசப்ஷன் ஏரியா தான் இது. குட் மார்னிங், நான் உங்கள் பாலா. காலையில் டியூட்டி வந்து இன்றைக்கி வந்து 9 மணிக்கு. ஸ்கூல் லீவ் வந்ததுலேருந்து இந்த ஆஃபீஸ் போகிறது வந்து மேடம் வந்து ஒரு டைமிங்கே இல்லை. நாளைக்கு 7:30 மணிக்கு, 7 மணிக்கு, 8 மணிக்கு, 9 மணிக்கு இன்றைக்கி கூப்பிட்டுருக்காங்க. அதான் கிளம்பி பெட்ரோல் போட்டு போயிடும்ட்டு பெட்ரோல் பங்க் வந்துட்டேன். பெட்ரோலை புடச்சோடனே பெட்ரோலை ஃபுல் அடிக்கணும். பெட்ரோலு காவாசி தான் இருக்குது டேங்கில். ஃபுல் அடிக்க சொல்லியிருக்காங்க. பாய் 91 ஃபுல் சொல்லியாச்சு. 91 மேடம். 2 பெட்ரோல். कैमरा लियो कि या फिर उधर का है आप लियो सब वीडियो बनाते ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. டெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டு நிற்கிறேன். இங்கே ஒலையா பக்கத்தில் தான். பைசலியா டவர் தெரியுதா? இங்கே இதுக்கு நேரம் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். பைசலியா டவருக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இங்கிட்டு நிற்கிறேன், ஒலையாவுக்கு பக்கத்தில். வண்டியை இங்கே பார்க் பண்ணி வச்சு நீ எத்தனை மணிக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். இங்கே டெண்டல் கிளினிக் வந்தாலே 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம், அதுக்கு மேலே தான் ஆகும். உள்ளே வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. போவாங்க, வண்டியை பார்க் பண்ணி வச்சுக்கிட்டு. இங்கே இருந்துச்சுன்னா ஒன்று, இந்த பக்கம் பைசாலாம் கிடையாது. அந்த பக்கம் ரோட்டு மேலே நிப்பாட்டினா அங்கெல்லாம் காசு. இந்த பார்க்கிங்கெல்லாம் வந்து பெய்டு பார்க்கிங், இதெல்லாம் காசு. 15 நிமிஷம் நிற்கலாம் ஃப்ரீ, அதுக்கு மேலே நின்றோம்னா காசு. இந்த கிளினிக்கில் தான் இறக்கி விட்ருக்கேன். உள்ளே போய் இருக்க வேண்டியது. அங்கே ஏசி ஓடும். உள்ளே வந்து இருக்க சொல்லி சொன்னாங்க. அதனால் போயிட்டுருக்கேன். அப்படி உள்ளே தான் இங்கே வந்து உட்காந்துருந்தேன். ரிசப்ஷன் ஏரியா தான் இது. கிட்ட உள்ளே வந்து சோஃபாலாம் கிடக்குது. இங்கே உட்காந்துருந்தேன் இவ்வளோ நேரம். 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. வண்டி எடுத்து வர சொல்லியிருக்காங்க. வண்டி எடுக்க தான் போயிட்டுருக்கேன். 10 மணிக்கு வந்தேன். 11 மணி 11:15 போகுது. முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி. இனி நேராக அந்த ரவுதா ஸ்கூலுக்கு தான், அங்கன்வாடி ஸ்கூலு. பையனை கூப்பிட போகிறாங்களா இல்லை ஆஃபீஸுக்கு போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆஃபீஸ்லேயும் என்ட்ரி போட்டு தான் வந்தாங்க. பார்க்கலாம். ஓகே, ஆஃபீஸில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்டோன்னு சொன்னாங்க இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது டியூட்டி முடிகிறதுக்கு, போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காசு 20 ரியால் கொடுத்தாங்க. சரி அப்படின்ட்டு வாங்கிட்டு ஹோட்டலுக்கு தான் போகிறதுக்கு ரெடியாகி நிற்கிறேன். அதில் வேறு காஃபி வேறு, கோல்டு காஃபி. இதை வேறு வாங்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே இங்கே தொண்டை வேறு கிச்சு கிச்சுன்னு இருக்குது. அந்த மாதிரி கரக்கரனே இதை அதை வேற குடிச்சிட்டு போக வேண்டியது. அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஹோட்டல் கிடச்சாலும் சரி, கேரளா ஹோட்டலா இல்லை பாகிஸ்தானி புகாரியா அப்படின்னு தெரியல. பக்கத்தில் எது இருக்குதோ அதில் போய் சாப்பிட வேண்டியதான். டைம் 12 மணி ஆக போகுது. சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு, பில்லு வாங்கிட்டேன். வெயிட் பண்ணி பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குல்ல. பார்சல் வந்துருச்சு, வாங்கியாச்சு பார்சலை. இது உட்காந்து சாப்பிட முடியாது. பார்க்கிங் வெளியில் வந்து பைசா பார்க்கிங், பெய்டு பார்க்கிங்கு. இந்த பார்க்கிங் பூரா அப்புறம் நம்ம காசு தான் போயிடும். அதில் இதை பார்த்தோம்னா வண்டியில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு நல்ல இடமா நிப்பாட்டிட்டு சாப்பிட வேண்டியதான். இல்லை நாங்கள் ஆஃபீஸில் போய் நிப்பாட்டலாம். அங்கே வந்து பார்க்கிங் இருக்குது நிறையா. சாப்பாடு வாங்கிட்டு வந்து வண்டியை ஓரத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கேன். இங்கே நான் சைடில் கடையில் இங்கே சாப்பிட்டுக்கலாம் முடியலையில் பார்க்கிங் பிரச்சனை. மபூத் தக்காளி சட்னி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் வெங்காயம், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா. சாப்பாடு இதில் நிறையா தான் இருக்கும். நம்ம 2 நேரத்துக்கு சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ சாப்பாடு இருக்கும். சாப்பாடு நிறையா தான் இருக்குது. இதில் விரிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு சொஃப்ரா. கவருக்கு பேர் அரபியில் செஃப்ரா. எவ்வளோ சாப்பாடு பார்த்தீங்களா? இது வந்து 24 ரியாலு. கோழி வந்து சேமியெல்லாம் போட்டு இது வந்து அரை கோழி. பாதி சாப்பிட்டோன்னா பாதி கொண்டு போயிடலாம்.
இவ்வளோதான் சாப்பிட முடியாது நம்மளால். சிக்கன்லேருந்து ஆரம்பிப்போம். நல்லா சூடாக இருக்குது. நல்லா சாப்பிட்டா இருந்துருக்கு. இவ்வளோ எடுத்தோன்னு தனியாக வருது பார்த்தியா, எலும்பு தனியாக வந்துருச்சு அப்படியே. ஓகே, சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு சாப்பிட முடியல, காவாசி சாப்பிட்டேன், கோழி சாப்பிட்டாச்சு. இவ்வளோ இருக்குது. இதை அப்படியே பார்சல் பண்ணிட வேண்டியதான். கொண்டு போய் வச்சோம்னா நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்சல் பண்ணியாச்சு. அப்படியே வாங்கிட்டு வந்ததுலேயே அப்படியே வைக்க வேண்டியது. அப்படியே எல்லாம் சேஃப்டியாக இருக்கும், கொட்டிடாம. வண்டியை வேறு சுத்தம் பண்ணணும், இல்லாட்டி வண்டியில் வாடகை வருதுன்னு வேறு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. தொட்டி எங்கே இருக்குன்னு தேடுவேன். தொட்டி பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, 50 வருஷத்தில். வெயில் பயங்கரமான இருக்குது. 44 டிகிரியே என்னமோ இருக்குது வண்டியில் பார்த்தா டெம்பரேச்சர். வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வண்டி நான் பண்ணல, ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது. தண்ணி ஒரு பாட்டில் கூட வாங்கிட்டு வரல, தண்ணி கம்மியாக. ஏற்கனவே இருந்த தண்ணியை வச்சு சமாளிச்சலாம். வாங்க, தண்ணி பத்தாது போல். அப்புறம் வாங்கி குடிக்கிறதுக்கு காஃபி இருக்குது, அதை சமாளிக்க வேண்டியதான். கிளம்பிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஆஃபீஸு இங்கே ஏற்ற மாதிரி இருக்கிறது தான், உள்ளே தான் இருக்குது இந்த பில்டிங்குள்ளே. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாம். இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு அங்கே வண்டி போட்டோம்னா கால் பண்ண உடனே டக்குன்னு போயிடலாம் உள்ளே. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. 1 மணியாக போகுது. 2:20க்கு முடியும். கரெக்டாக என்ன ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் இருக்குன்னா டைம். எப்பயும் போல் 2:20க்கு தான் வெளியே வருவாங்க டியூட்டி முடிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்றேன். 1.15க்குலாம் கிளம்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரத்துலையே கொண்டு வந்து அவங்க வீட்டில் இறக்கி விட்டு நான் ரூமுக்கு போயிட்டுருக்கேன்.